بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான்: ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லிக் என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்கின்றான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ஜும்மாவில் இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய நாகரிகம் என்ற கருத்து தாங்கிய தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாகரிகம் எது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் கலாச்சாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அதில் பெரும்பகுதி அதாவது மோசமான சீர்கெட்ட தன்மையில் அது ஒரு சீராக இல்லாமல் தான் மேலை நாட்டு கலாச்சாரங்களும் சரி, நம்முடைய நாட்டு கலாச்சாரங்களும் சரி போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் விஞ்ஞானங்கள் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் அறிவுஜீவிகள் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் புனிதமான கண்டுபிடிப்பாக நாம் சொல்லிக் கொண்டாலும், ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதும் அல்லாமல் அது உலகத்திற்கே கேடுவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் அவ்வப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மோசமான அந்த கலாச்சாரத்தை அவர்கள் வருவதற்கு முன்னால், அவர் நபியா அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்துதான் ஒரு பண்பட்ட, ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி காட்டுறதை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடத்துல பெருமையுடன் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், எல்லா விஷயத்திலையுமே உலகம் எவ்வளவுதான் அறிவிலே வளர்ச்சியிலே வளர்ந்தாலும் சரியே, எவ்வளவுதான் உச்சாணிக்கு விஞ்ஞானம் உயர்ந்தாலும் சரியே,
அல்லாஹ்வுடைய திருத்தூதர் விஷயத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. காரணம் என்ன? அனைத்து சட்டங்களையும் வகுத்தவனாகிய அல்லாஹ்வாகிய நான் சொல்கிறேன் என்று அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் கலாச்சாரம் என்று மார்க்கத்தையும் விட்டு கொடுத்து மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று முஸ்லீம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே வேதனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, கலாச்சாரம் என்று சொன்னால் எத்தனையோ அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தில் எவ்வளவு பண்பட்டு இருக்கிறார்கள், சில விஷயத்தில் எவ்வளவு அருமையாக நடந்திருக்கிறார்கள், எந்த கலாச்சாரத்தை இந்த மனிதன் மத்தியிலே புகுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய திறமை அல்ல, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் இந்த மக்களுக்கு மத்தியில் லின்சலகும் மென்மையாக நடந்து கொண்டீர்கள், மென்மையான கலாச்சாரத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு புகுத்தினீர்கள். உலவு குந்த ஃபவ்வன், நீங்கள் கடுகடுப்பு உடையவர்களாக இருந்தால், கலீலல் கல்வி இறுக்கமான இருதயம் உடையவராக இருந்தால், லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், உம்மை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். இன்னைக்கு முற்றிலும் தாவாவுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது, தாவாவுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடியது, தாவாவை ஒழிக்கக்கூடியது நம்முடைய பண்பாடு கெட்டு போய் இருக்கிறது. அது பொறுப்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், பொறுப்பில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான், பாம்பர்களாக இருந்தாலும் சரிதான், படித்தவர்களாக இருந்தாலும் சரிதான், பண்டிதர்களாக இருந்தாலும் சரிதான், அறிஞர்களாக இருந்தாலும் சரிதான், அதாவது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். நான் நியாயமானவனா நின்று கொண்டு நான் தான் 100க்கு 100 நல்ல நடக்கிறேன் என்று கொண்டு பேசவில்லை. பேசுவதன் காரணமாகவோ கேட்குவதன் காரணமாகவோ அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாக நாம் திருந்த வேண்டும், பண்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணிக்கொண்டே போகலாம், ஆயிரக்கணக்கான பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டே போகலாம், அதற்காக வேண்டி உங்களுடைய பொருளை கொடுக்கலாம், உங்களுடைய நேரத்தை கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் எப்பொழுது நமக்கு அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை யதார்த்தமாக ரஹ்மான் கருணையிலே தரவில்லையோ, இந்த தாவாவுடைய இது சீர்கட்டு சின்ன பின்னமாகி நாசமாகி விடுவதை பார்க்கிறோம். எனவே அதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக மிகப்பெரிய கலாச்சாரத்தின் உச்சக்கட்டத்தை ரசூலுல்லாஹ் தந்துவிட்டு போனார்கள். அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான், அதைத்தான் அல்லாஹ் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஜுபைர் இப்னு முத்இம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம், அவருடைய சபையில் இருந்தோம். ஆனால் எந்த காலகட்டத்தில் என்று சொன்னால் ஜனங்களும் சேர்ந்து இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலையை முடித்துவிட்டு திரும்ப வருகிறோம். முக்கியமான வேலை என்று சொன்னால் ஹுனைன் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்புகிறோம், எங்களுடைய இல்லத்தை நோக்கி திரும்புகிறோம். அப்பொழுது பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை தினம் தினம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அழுத்தமாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு கோபம் இருக்கிறதோ, எப்பெல்லாம் நம்ம தவறில் ஈடுபடுகிறோமோ, எப்பெல்லாம் நம்முடைய சிந்தனை மோசமான ஷைத்தானுக்களால் ஆளாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். வெறுமனே இபாதத்து மட்டுமே நம்ம வணக்கமாக நினைக்காதீர்கள், நற்குணத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மீசானிலே நல்ல தரத்தை தரும் என்பதை பல பேர் கட்டத்திலே சொல்லி காட்டினார்கள். நீங்கள் ஏமாந்து விட்டு போயிடக்கூடாது சகோதரர்களே. வாளாலும் பரப்பப்படவில்லை இஸ்லாம் பெரும்பகுதி, ஏன்னா வம்புக்கு வந்தார்கள், அவரைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்த்தார்கள், வீம்புக்கு போகவில்லை. அதே சமயத்தில் பெருமானாருடைய பிரச்சாரம் காரணமாக மட்டுமே இஸ்லாம் பரப்பவில்லை. பெரும்பகுதியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இஸ்லாம் பரப்பப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தினாலே, அவங்களுடைய கலாச்சாரத்தினாலே, அவங்களுடைய நடத்தையினாலே, அவங்களுடைய பண்பாடின் காரணமாக. இதுதாங்க இன்னைக்கு தாய்களாக இருக்கட்டும், தாய் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இதில் மாட்டிக்கொண்டோம். கிட்டத்தட்ட 99% குணங்கள் இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் மாற்றி அமைக்க வேண்டும். கல்பை மாற்றக்கூடிய சக்தி ரஹ்மானை தவிர வேறு யாருக்குமே இல்லை. யாரையுமே நம்ம குறை சொல்வதாக நினைத்து கூடாது. நம்மளே பரிசோதித்து நாம் ஒரு மனிதனாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாம் நல்லவனாக நாம் சந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த தலைப்புடைய சாராம்சமாக இருக்கிறது. ஹுனைன் யுத்தத்தை முடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார்கள், மக்களும் திரும்புகிறார்கள். பெருமானாரை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டது. ஒரு கூட்டம், அதாவது கிராமவாசிகள் என்று சொல்வார்கள்.
அதாவது புழக்க பாசையில் காட்டரபி என்றும் சொல்வார்கள். ஆனால் முஸ்லீம்கள் இப்போ ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு ரசூலுல்லாவை மிகப்பெரிய அந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டு அப்படியே நெருக்கடிக்குள்ளாக்குறது. கூட்டம் அலைமோதுகிறது. ரசூலுல்லாவை சிறைப்பிடிக்கிற மாதிரி அங்குங்குமாக தள்ளி ரசூலுல்லாவை எங்கே தூக்கி வீசிட்டாங்கன்னு சொன்னால் முள்ளு மரத்தில், அரபு நாளில் அங்கே தான் அதானே இருக்கும், முள்ளு மரத்தில் தூக்கி எரிந்து விட்டார்கள். சகோதரர்கள், இங்கே ஒரு பின்னணியை சிந்திக்க வேண்டும். ஹுனைன் யுத்தம் நடப்பது சாதாரண நேரம் அல்ல. ஃபதஹே மக்கா வெற்றிக்கு பின்னால் நடக்கிறது. இஸ்லாம் முழுமையாக கையில வந்து விட்டது. பூர்ணமான ஆன்மீக தலைவராக இருக்கிறார், பூர்ணமான ஆட்சி தலைவராக இருக்கிறார். ரசூல் விரலை காட்டினால் அவ்வளவு பேரும் சுட்டு நொறுக்கப்படுவார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். கூட்டத்தில் அங்கேயுமா தள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கீழே தள்ளி முள்ளு மரத்திலே கொண்டு தள்ளிவிட்டார்கள். மேலே இருந்த ஆடை அப்படியே கீழே விழுந்து விட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், என்னுடைய ஆடையை எடுத்து தாருங்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி சகோதரர்களே, என்னுடைய ஆடையை மேலாடை எடுத்து தாருங்கள். அத்தூனி பிரிதாயி, என்னுடைய மேலாடை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டு, நாமளா இருந்தா என்ன மாதிரி நம்ம அடிச்சிருப்போம், மிதிச்சிருப்போம், நம்ம எழுத்திருப்போம், அல்லது ஆட்களை விட்டு எதாவது செஞ்சிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கே தெரியும், ஏதாவது ரொம்ப பரபரப்பாக இருக்காருன்னு வைங்க, ஒன்றும் குடிமோகக்கூடிய காரியம் அல்ல, எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை தான். ஆனால் இந்த நேரத்தில் என்கிட்ட ஒன்றும் பேசாதீங்க, கடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை அறிந்தோ அறியாமலே சொல்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர் எல்லாத்தையும் வருது, என் உள்பட வச்சுங்களேன், வருது. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு காரணமாக வருது. அங்கே நன்மை இலக்கிரம் என்பதில் இருவேறு கருத்தை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆனால் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்காங்க பாருங்க. எந்த நேரத்தில் நம்ம கோபம் பிரஷர் உள்ளவங்களுக்கும் சரி, பிரஷர் இல்லாதவங்களுக்கும் சரி, அப்படியே ரொம்பவும் கோபம், அதுவும் சொல்லி முடியாத கோபம், யாரு எவர் எவன்தான் கூட பார்க்கறது இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு கோபதாபங்கள் நாம செய்யக்கூடிய அமலே பாலாயிடுவோமோ. அல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு துபத்திலோ ஆமாலக்கும், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, ஒரு துபத்திலோ ஆமாலக்கும், உங்களுடைய அமலை பாலாக்காதீங்க. இதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. வெளியே மார்க்கமே தெரியாத, குர்ஆன் ஹதீஸே தெரியாத செஞ்சவன் பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். அறியாமையின் காரணமாக எல்லாமே தெரிஞ்சு இதற்கு மேலே தெரிய வேண்டிய செய்தி ஒன்றுமே இல்லடா என்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய மக்கள் தான் இந்த தப்புல என்ன செஞ்சிருக்கோம், மூழ்கி கொண்டிருக்கோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, பெருமானார் உடைய துண்டு ஒரு பக்கம் போயிடுச்சு, அங்குமா தள்ளிவிட்டா என்ன ஆகும், பெருமானார் ஒரு பக்கத்தில் போய் விழுந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்து பொன்னான மேனி முள்ளு மரத்தில் விழுந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றாங்க, என்னுடைய மேலாடை எடுத்தாங்க, ஆத்தூனி விரிதாய், என்னுடைய மேலாடை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெருமானார். எப்பா சஹாபாக்களே, கிராமவாசிகளே, யுத்தத்தை முடிச்சுட்டு வந்ததுனால நீங்க என்கிட்ட கனிமத்து பொருளை கேட்குறீங்க, அதாவது அதை இதை கொடுங்கன்னு சொல்றீங்க. இந்த முள்ளு மரத்து அளவுக்கு எத்தனை முள்ளு மரங்கள் இருக்கிறதோ, அது எத்தனை செடிகளாக வளர்ந்திருக்கிறதோ, எத்தனை அதில் கிளைகள் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்தாலும் உங்களிடத்துல தராமல் வேறு யாரிடத்துல போய் கொடுப்பேன்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அந்த மாமனிதரை பற்றி. இப்படி எந்த தலைவரையும் பார்க்க முடியுமா? எந்த ஆன்மீக தலைவரையும் பார்க்க முடியுமா? எந்த அரசியல் தலைவரையும் பார்க்க முடியுமா? நம்முடைய சட்டமன்றத்திலே, நம்முடைய நாடாளுமன்றத்திலே, நம் நாட்டிலே விரலையை பார்த்து பேசிவிட்டாலே அப்படியே தூக்கி எறிந்து சிறை வரைக்கும் கொண்டு போவோம் என்று நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அவர்கள் காஃபிர்கள், அவர்களுக்கு கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது. நாம அப்துல் ரஹ்மான் என்ன செய்துட்டு இருக்கோம்? அதற்கு ஒரு படி மேலே ஏறிதான் மார்க்கம் என்ற அடிப்படையில், மார்க்கம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு இவ்வாறு செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிக்கு முற்றிலும் முரணானது. ஆனால் அதே சமயத்தில் வளைஞ்சு கொடுக்கணும், நனைஞ்சு கொடுக்கணும், சென்ற வாரம் சொன்ன தலைப்பில் சொன்ன மாதிரி பொது விஷயத்தில், சொந்த விஷயத்தில் தான் செய்ய முடியும். மார்க்கன் வரும்போது அப்படி செய்ய முடியாது. அதில் நம்ம துணிச்சலாக தான் ரசூல்லா நின்று காட்டினாங்க. ஆனால் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதர்கள் அறியாமை தாக்குற மாதிரி இருந்ததுனால பொறுமையோட ரசூல்லா சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உணவு நேரத்திலேயோ வேற எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய எனக்கு தந்தால், செல்வத்தை தந்தால், அந்த மரம் நிறைய ஒட்டகங்களாக இருந்தாலும் கூட உங்களிடத்துல தராமல் வேறு யார் இடத்துல கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லா தஜிதூனி பகீலன், என்னை கஞ்சனாக காண மாட்டீர்கள், வலா கதூபன், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொய்யையும் பார்க்க மாட்டீர்கள், வலா ஜுபானன், நான் கோழைத்தனமுள்ளவனாக பார்க்க மாட்டீர்கள் என்ற செய்தியை புகாரி என்ற பெருநூல் வழியாக பாசத்துக்குரிய சகோதரர்களே அறிகிறோம் என்று சொன்னால்,
இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன இருக்கிறது? நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? ஒரு இஸ்லாமியுடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரசூல் எந்த கலாச்சாரத்தை நமக்கு போதித்து தருகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறுமென்ன இபாதத்து கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு நன்மை கிடைச்சிடும், நம்ம முஸ்லீமுடைய இதில் இருப்போம் என்று நினைப்பது தவறான கருத்தாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலக மாந்தருக்கும் வித்தியாசம் வேறுபாடு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் அல்லாஹ் சபரதன் தரணும்னு சொல்லுவோம். சபராயிருங்க, 2 பேர் ஆவும் கத்தனா சபராயிருங்கன்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்ட்ட சபர் இல்லை, அதையும் மிஞ்சி ஹில்ம் என்று சொல்வார்கள். திருப்பி அடிக்க முடியும், அந்த தகுதியும் திராணும் இருக்கிறது, ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறது, ஆன்மீக தலைவராக இருக்காங்க. மன்னித்து விடக்கூடிய சகிப்புத்தன்மை சொல்வார்கள். ஹில்முக்கு அரபியில் சகிப்புத்தன்மை சொல்வார்கள். சபருக்கு திருப்பி அடிக்க முடியாது, கொல்லவும் முடியாது. ஆனால் அப்படி என்ன செய்யறது? அப்படி போயிடுறதுக்கு அரபு டிக்ஷனரியில் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி அந்த புனித மாமனிதர் ஹில்மு சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அதனால இந்த கலாச்சாரம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர கலாச்சாரம், இந்த பண்பாடு இஸ்லாம் வரவேற்கிறது. இதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லங்க, வெட்கத்திற்கு உலகத்திற்கு இலக்கணமும் சொல்லி கொடுத்தது இஸ்லாம் தாங்க. இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் எத்தனையோ செய்கிறோம், பார்க்குறோம், நடக்கிறோம். ஆனால் அதை எதை கொண்டு சேர்க்குறாங்க பார்த்துக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் நம்ம அதை புரியாமல் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹ் வெக்கத்தை எதோடு சேர்க்குறாங்க தெரியுமா? ஈமானில் கொண்டு சேர்க்குறாங்க. பெருமானார் சொல்றாங்க, இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஹயாவ், வெக்கம் என்பது ஷுஅபத்து மினல் ஈமான், ஈமானுடைய கிளையிலே உள்ளதாக இருக்கிறது. இந்த கலாச்சாரம் யாருக்கு வந்திருக்கு? இந்த பண்பாடு யாருக்கு வந்திருக்கு? இன்னைக்கு வெக்கங்கட்ட வேலை, அசிங்கமான வேலை எல்லோருமே துணிந்து செய்கிறோமே. என்ன கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹ் போதித்தார்கள்? அதனால தாங்க ஒரு ஹதீஸ், உங்களுக்கு பிரபல்யமான ஹதீஸ், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். அது ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பண்படுத்தினால்தான் அஸ்ஹாபு சுஃபா வழங்கக்கூடிய பெரும்பெரும் தோழர்கள், ரசூலுல்லாஹ் இடத்துல பாடம் படித்தவர்கள், கலாச்சாரத்தில் ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள். இபாதத்தில் இருக்க மாதிரி ஒக்கான இன்சான் அஃபீஃபன், பத்னித்தனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் ரொம்பவும் பத்னித்தனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். வெக்க அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் போய்த்தாங்க. அதுவும் கலாச்சாரத்தில் இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அபூ ஹுரைராவுடைய சம்பவம் தெரியும். அவங்க சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லதி லா இலாஹ இல்லா லா இலாஹ கைருஹு, அவனை தவிர வேற கடவுளே கிடையாது, அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே, அந்த பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில படுத்து கொண்டு இருப்பேன். ஆனால் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய காரணம் என்னுடைய பசியின் காரணமாக, அதனால் படுத்து கொண்டு இருப்பேன். மக்களோ நினைப்பார்கள், என்னை பைத்தியக்காரன் நினைத்து கொண்டு என்னுடைய கழுத்தில் மேலே ஏறி மிதிப்பார்கள். ஆனால் நான் பசியின் காரணமாக நான் அப்படி படுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நானோ பைத்தியக்காரன் அல்ல, என் பசிதான் என்னை அந்தளவுக்கு கீழே விழ வைத்தது என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பல்வேறு இடத்துல புகாரில் வருகிறது. இது எதற்காக வேண்டி செய்தாங்க என்று இதனுடைய பின்னணியை பார்க்கக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ் யாசகம் யாரிடத்திலையும் கையேந்தி கேட்காதீர்கள் என்று பெருமானார் அந்த சமூகத்தை வளர்த்ததுனால, ஆனால் அவர்களாக கொடுக்க முன்வர வேண்டும் என்பதன் காரணமாக ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போனால் ஏதாவது குர்ஆன் ஆயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். புகாரில் வரக்கூடிய செய்தி. அறிந்தவர்கள் சில சஹாபாக்கள் அதை புரிந்து கொண்டு உணவை கொடுப்பார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பத்தினித்தனத்திலையும் வெக்கத்திலையும் நேர்மையிலையும் இன்னைக்கு சுயமரியாதை இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்க. அவ்வளோ பெரிய கலாச்சாரத்தை போய்த்தாங்க. இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்குதா? இல்லவே இல்லை. சாப்பிட வழி இல்லாமல் கீழே விழுந்த பிறகு கூட யாரிடத்தையும் கேட்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வளர்த்து காட்டினார்கள். இன்றைக்கு அதற்கு முரணான காரியத்தை தான் பார்க்கிறோம். இதை ஒட்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வீட்டில் உணவு அருந்துவதாக இருந்தால் என்ற அடிப்படையில் யோமுன் ஒரு லைலா, அதுதான் அவருக்கு ஜாயிஸு, அனுமதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கூட போனால் வல்லியாஃபத்து ஸலாஸத்து ஐயாமின், இந்த பண்பாடை கற்றுக் கொடுத்தாங்க. அதிகமாக போனால் 3 நாள் அவ வீட்டில் உணவு விருந்தாளியாக நீங்கள் உணவாக இருந்தலாம். அதற்கு பின்னால் ஏரா போட்டு தங்குறது இருக்கிறத ஃபமாக்கான வராவது ஆளிக்க ஃபவ சதக, அவன் பிச்சை போடுறான், தர்மம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க.
சில இடத்துல போய் நம்ம நாட்டிலே நடக்கும். அதாவது சிட்டிகளில் போனால் நம்ம வந்து சென்னை போனால் அவங்க வீட்டில் தங்கிறோம், அந்த மாதிரி வேலை கிடைக்கும், அதை பார்க்கணும் வந்து அப்படி இருந்தோம். அதுக்கு பின்னாலே அவங்க துரத்தி விட நினைக்கி இருப்போம். ஆனால் இங்கே நடக்கிறது கொஞ்சம் அரிது. ஆனால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக நீ அங்கே தர்மத்தை தான் சாப்பிட்ற, பிச்சை தான் போடுற என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வந்து வெக்கத்தை எந்த வகையெல்லாம் பேண சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆள் விருந்து தருகிறான்னு சொன்னால் அது ஒரு நாள் அவருக்கு யௌமுன் வ லைலா, இரவும் பகலுக்கும் அவன் சாப்பிட்டு கொள்ளலாம். அதிகபட்சமாக 3 நாள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கு மேலே நீ இருந்தன்னு சொன்னா அவங்க தந்தார்கள் என்று சொன்னால் பிச்சை உனக்கு போடுவதாக அர்த்தமாக இருக்குது என்ற செய்தியை கூட புகாரிலே பார்க்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாம் உச்சாணியை நமக்கு கலாச்சாரத்தை கற்றுத்தருகிறது. இதெல்லாம் விட்டு போட்டு யாரோ எவனோ சைத்தான் பின்னால் ஓடுகிறோமே பாசத்துக்குரிய சகோதரரை சிந்திக்க வேண்டும். அதில் கூட ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை புகுத்துறான்னு சொன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். இன்னைக்கு வேதங்கள்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது கடவுளுக்கு அதை செய்யுங்க, கடவுளுக்கு இதை செய்யுங்க, அது மட்டும் தான் சொல்லும். உலகத்தில் உள்ள எல்லா வேதத்தையும் சிந்திச்சு பாருங்க, அதான் சொல்லும். ஆனால் அதனால தான் அந்த வேதங்கள் உலகத்தை விட்டு எடுபட்டு விட்டது, எத்தனையோ மதங்கள் போய்விட்டது. இஸ்லாம் அப்படி சொல்லாது. குர்ஆன்லே புனிதமான குர்ஆனை நினைக்கிறோம், ஓதுனா நமக்கு நன்மை இருக்குன்னு நினைக்கிறோம். இதை சிந்திச்சவன் செத்தவர்களுக்கு குர்ஆன் ஓத மாட்டான். அங்கே என்ன சொல்லுது பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபைதா தயிம்தும், உங்களுக்கு விருந்தளிக்கப்பட்டால், நீங்கள் உணவு உண்டு விட்டால் விருந்து அந்த வீட்டில், ஃபந்தஷிரு, நீங்கள் அப்படி போய்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலை இருக்கும். ஒலா முஸ்தனிசீன லி ஹதீஸின், பேச்சில் லகித்து போய் அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டு நீங்கள் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் விருந்தாளி வீட்டுக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அந்த பழக்கம் இருக்குது. ஏதோ ஒரு மார்க்க விஷயமா பேசிக்கொண்டு இருப்போம், அந்த மாதிரி சந்தேகங்கள் பேசிட்டு இருப்போம், அது ஒரு கொஞ்சம் நேரத்தில் உட்கார்ந்து எழுஞ்சி போனால் அது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அங்கே உட்கார்ந்து நம்முடைய கொச்ச பாசையில் கடலை போடுறோன்னு சொல்லுவோமே, அதை மாதிரி உட்கார்ந்து பேசிக்கொண்டு அவங்களுக்கு ஈதா கொடுத்து நோய்வினை கொடுக்கறது அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். ஒலா முஸ்தானிசீன லி ஹதீஸின், அங்கே உட்கார்ந்து பேச்சிலே லகித்து கொண்டு இருக்காதீங்க. இது எல்லாருக்கும் அந்த பண்பாடு இருக்குது. தெரிஞ்சவங்கள்ட்ட சரி, குர்ஆன் ஹதீஸ் தெரியாமல் சரி, இது என்ன இஸ்லாமிய கலாச்சாரமா? இது உங்கள் கலாச்சாரம் என்ன வகுத்து தந்தது? இன்னதாலிக்கும் காண யூதன் நபிய, விருந்து கூட்டம் நமக்கு தெரிஞ்சவர் தான், நமக்கு உரிமை உள்ளவர் தான், நம்ம நண்பர் தான், இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் வீட்டில் இப்படி நடந்து போச்சு, சஹாபாக்கள் அப்படி சிலவங்க அப்படி நடந்து கொண்டாங்க. இன்னதாலிக்கும் காண யூதன் நபிய, அது நபிக்கே வேதனை கொடுக்கறதா இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், நபி சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. நம்மளா இருந்தால் போயிட்டு வரையில அடுத்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், பாய் தரவாணிலாம் கூட்டுருவோம். ஆனால் வந்து அல்லாஹ்வுடைய திருத்துவ ஃபயஸ்தஹி மின்கும், அவர் அல்லாஹ்வுடைய திருத்துவ வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி, ஹக்கை சொல்வதற்கு அல்லாஹ்வாகி நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பண்பாடெல்லாம் சொல்லுத வெறும் என்ன, இந்த தொழுகை, இந்த நோம்பு, இந்த ஜக்காத்து, இந்த ஹஜ்ஜி, இதுதான் மார்க்கம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பெட்டியை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் இதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமலை சொல்கிறான். இந்த வசனத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மாப்பிள்ளையாக இருக்கிறார்கள். ஸைனப் பின் ஜஹ்ஷை திருமணம் முடித்தார்கள். அதாவது அந்த முற்பகல் நேரத்தில் திருமணம் செய்த பொழுது ரசூலுல்லாஹ் வலிமாவுக்காக வேண்டி மதிய நேரத்தில் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் வந்து விருந்து சாப்பிட்டார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வீட்டில். ஆனால் எல்லோரும் விருந்து சாப்பிட்ட கூட்டம், ஹதீஸில் வருது, கோவம் கூட்டம் விருந்து சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன காரியத்துக்காண்டி வந்தோமோ அவங்க போயிட்டாங்க. ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மட்டும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் உடைய வீடு உரிமை இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்து அங்கே எங்கே நம்மளாக இருந்தால் ஃபோனை அடிக்காட்டாலும் நான் வந்துடுறேன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். பெருமானார் அந்த மாதிரி தந்திரம் செய்ய மாட்டாங்க, உண்மையே நேர்மையாக பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வந்து அம்மா எழுஞ்சி போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா பாப்பா நான் எழுந்திருப்பேனா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது, எழுந்திருக்கலை. திரும்ப அங்கே இன்னொரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்க, திரும்ப வர்றாங்க, ஹதீஸில் வருது, புகாரில் வருது. அவன் போகிற மாதிரி தெரியல, திரும்பவும் போகிறாங்க. என்னடா வந்து பார்க்குறாங்க, இருக்கிறாங்க, இந்த கூட்டம் மட்டும் இருக்குது, என்னத்தை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை இறக்குறான், கிளம்புங்க, இந்த மாதிரி பேச்சில் லகித்து போய் நபிக்கே தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நபி சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஞானம் மிக்கவர்கள், அந்த அளவுக்கு ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், அந்த அளவுக்கு மாமனிதர்கள், அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவர்கள், அந்த அளவுக்கு பண்பாடுபட்டவர்கள், கலாச்சாரத்தின் உச்சாணியிலே கியாமத் நாள் வரைக்கும் இந்த நபி இடத்திலே தான் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பாராட்டுகிறானே. இதை ஓதுனா நன்மை இருக்குது, இதை போய் செத்தவனுக்கு பின்னால் ஓதி என்ன பயன் இருக்குது?
உயிரோடு இருக்கும் பொழுது ஓதினா நன்மை இருக்கிறது. உயிரற்ற பிறகு அந்த ஓதி நான் அவனுக்கு சேர்த்து வைத்தேன் என்று சொன்னால் எங்கே நமக்கு இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது? சகோதரர்களே, கலாச்சாரம் வழங்கல்ல, கொள்கை வழங்கல்ல, கோட்பாடு வழங்கல்ல. ஆனா ஆயிரம் பயான், ஆனா ஆயிரம் பயான், ஆனா ஆயிரம் சிடி, அவர் கர்ஜிக்கிறார், இவர் கதறுகிறார் என்று போய்கொண்டிருக்கிறத. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில் கியாமத் நாள் அறிகுறி தொண்ட குழியை கடக்காது, கடக்கல்ல. அதான் நம்ம காலம். அல்லாஹ் காப்பாற்றணும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு பண்பாட்டை சொல்லித் தருகிறது, இஸ்லாம் எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை சொல்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, எனக்கு உரிமை இருக்கிறது, என் நண்பர், என் உயிர் நண்பர், என் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். அங்கே போகும்போது கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சட்டத்தில் அல்லாஹ் ஏற்றுறான்னு சொன்னா எந்த அளவுக்கு முக்கியமான கடமை பாருங்க. முஸ்லீம்களே என்று கூப்பிடுறான், மூமின்களே என்று கூப்பிடுறான், மனிதர்களே என்று கூப்பிடல. அது சில கட்டத்தில் கூப்பிடுவாங்க, என்ன வணங்குங்கன்னு சொல்லும் பொழுது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது. ஈமான் கொண்டவர்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய வசனங்கள் இருக்குது, குர்ஆனில் அதிகமாக இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை. என்னுடைய வட்டத்தில் வந்துட்டீங்க. லா ததுஹுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வீட்டில் நடந்தால், வேற ஒரு வீட்டில் நீங்கள் நுழைந்தால், ஹத்தா தஸ்தானிசு, அனுமதி தர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நுழையாதீங்க. ஒரு சல்லிமும் அலா அஹ்லிஹா, அதில் உள்ளவங்களுக்கு சலான் சொல்லிட்டு நுழைங்க, அனுமதி கிடைச்சா. தாலிக்கும் ஹைருன் லக்கும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் பண்பாடு மிக்கவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போ இஸ்லாம் உயர்ந்தது, இஸ்லாம் உன்னதமானது என்று சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, எந்த மதத்திலையும், எந்த வேதத்திலையும், எந்த சித்தாந்தங்களையும் இது போன்ற வசனங்களை பார்க்க முடியாது. காரணம் என்ன? அது அல்லாஹுவால் தரப்பட முடியல. காரணம் என்ன? அல்ல குளறுபடிகளும் கையாடலும் செய்யப்பட்டது தான் இருக்கக்கூடிய விதங்கள் சிலர்கள் இருக்கிறது. அதனால ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய இந்த சீர்திருத்தம் இருக்கிறது, இந்த பண்பாடு இருக்கிறது, இந்த கலாச்சாரம் இருக்கிறது, ரொம்ப சிறந்தது. அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், ஃபைல்லம் தஜிது ஃபியா அஹதன், அந்த வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு நின்றுட்டே இருக்கக்கூடாது. வருவார்னு பார்த்துட்டு, சிலவங்கள்ட்ட இந்த மோசமான குணம் இருக்குது, ஆனால் தெரியாமல் இருக்குது, தெரிஞ்ச பிறகு நம்ம திருத்திக்கணும். வருவார், உங்கூட்டு வாசல் நிற்கிறேன், வாங்க, நான் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் பரவாயில்ல, நான் நிற்கிறேன், வாங்க. ஃபைல்லம் தஜிது ஃபியா அஹதன், அதில் யாரும் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னால், ஃபலா ததுஹுலு, அங்கே நுழையாமல் நீங்கள் என்ன செஞ்சுங்க, திரும்பிடுங்க. ஹத்தா யூதன லக்கும், அனுமதி உங்களுக்கு வழங்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒயின் கீழ லக்கும், உங்களுக்கு சொல்லப்பட்டால் இர்ஜிஉ, நீங்கள் போங்க, எங்கள் கணவர் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லி போங்கன்னு சொன்னா, ஃபர்ஜிஉ, அறிவாளியாக இருந்தால் நீங்கள் திரும்புறத நல்லது. தாலிக்க அஸ்காலக்கும், அதான் தூய்மையானது, பரிசுத்தமானது, அதான் உகந்தது, அதான் நல்லது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு என்ன கலாச்சாரத்தை வளர்ந்துட்டு இருக்கோம்? நம்ம எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட முடியுமா? நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு வட்டம் இருக்கிறது, நமக்குன்னு ரஹ்மானுடைய ஆட்சி இருக்கிறது, நமக்குன்னு ரஹ்மானுடைய அதிகாரம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு சீர்திருத்தவாதி வந்தார்கள், நமக்குன்னு ஒரு மறுமையில் மோட்சம் இருக்கிறது சொன்னால், இவை எல்லாத்தையும் பின்பற்றினா தான் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லக்கூடிய செய்தியை பல்வேறு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலர்களை பார்க்கலாம், அல்லாஹ் இதை கூட சொல்லித்தரான் ரசூல் மூலமாக. கலாச்சாரத்தை எப்படி பின்பற்றுங்கன்னு சொல்லும் பொழுது இன்னுமே தெரியல, நம்ம கலாச்சாரம் தெரியல, ஒன்றும் தெரியல. அவருடைய வீட்டில் மின் ஹுஜரின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஜன்னலோடு எட்டி பார்த்தார். இங்கே இந்த பிரச்சனையே கிடையாது, குவைத்தில் ஜன்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பூட்டினது தான். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாட்டாலும் கூட நம்ம நாட்டில் உடைய சூழ்நிலை வீடுகள் அப்படி கட்டிப்பட்டிருக்கும். நம்ம கதவை போட்டுருந்தாலும் ஜன்னல்கள் காற்று வர்றதுக்காண்டி வச்சுருப்போம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அமைந்தது. அவர் சாலிஹ் இப்னு சஅத் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்தார். டக்குன்னு ஜன்னலோடு அப்படி என்ன செஞ்சார், எட்டி பார்த்தார், அப்படி உத்து பார்த்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கொண்டு வந்ததை மின் அஜலில் பஸ்வரி, இப்படி பார்த்துறாதீங்க, வீட்டில் உள்ளவங்க அப்படி இப்படிமா இருப்பாங்க, கணவன் மனைவி இருக்கலாம் அல்லது வேற மாதிரி இருக்கலாம், எப்படி இருக்கட்டுமே, நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, ரைட்ஸும் இல்லை, அதனால தான் அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்கன்னு சொன்னா, என்னுடைய சீப்பை கொண்டு உன் கண்ணில் குத்திருப்பேன், நீ பார்க்கறது முதலே தெரிஞ்சா என்று சொன்ன செய்தியை கூட புகாரில் பார்க்குறேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? அங்கே போய் நின்று அதாவது ஜனல் வழியாக ஒத்து பார்த்துட்டு வாங்கலாம், வெளியே வாங்கலாம், இங்கே இருக்காங்களா அவங்க இருக்காங்களா, வெளியே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உரிமை நமக்கு தரவே இல்லை. இது கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இதனுடைய பண்பாடு நம்முடைய பண்பாடும் இல்லை. அங்கே போய் அனுமதி கேட்க சொன்னதே பார்வை அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய யாரு மேலேயும் பற்றக்கூடாது, அவங்க எப்படியும் இருக்கலாம், அதற்கானது சொல்லப்பட்டது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக இந்த பாவமே தெரியாமல் ஜன்னலில் உத்து பார்த்துட்டு கதவை திறங்க, அதுக்கு உரிமையாளரும் கிடையாது, கதவை திறங்க அப்படின்னு சொன்னால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான கலாச்சாரமாக பெருமானார் வர்ணித்தார்கள் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கிறோம் என்பதை பாசத்துக்குரிய சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் கலாச்சாரம் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கலாச்சாரம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு தான் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு நற்கூலியும் வழங்குகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டத்தில் நமக்கு போதித்திருக்கா என்ற செய்தியை கூட நான் பார்க்கிறோம். அதே கட்டத்தில் இன்னொன்னையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கு சர்வசாதாரணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்காங்க, இவங்களும் பிரசக்தி பெற்ற சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சஹாபி. இவங்க சொல்கிறாங்க, நானே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனேன், ஒரு கடன் விஷயமாக. என் தகப்பனார் ஜாபிர் பின் அப்துல்லா கடன் வாங்கிட்டு, யூதன்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் போச்சு, அந்த விஷயமா நான் போனேன் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு, அது சரிப்படுத்துறதுக்காண்டி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை நான் தட்டுகிறேன். ஃபகால மந்தா, ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டாங்க. ஃபகுல்து அன அன என்று சொன்னேன், நான் என்று சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். அன அன என்று சொல்வதை கான்னஹா கரிஹா, வெறுத்தார்கள். அன அனனா யாரு? இன்னும் பிரபல்யமான உலக குரலாக இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் யாருன்னே தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அதே மாதிரி இதே பாணியில் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் ஒரு வீட்டை போய் தட்டினு சொன்னா, நான் வந்திருக்கேன் அப்துல் கார்னு சொன்னா என்ன, அப்துல் ரஹ்மான் சொன்னா என்ன, அது சொல்கிறதில்ல. இதை விட பெரிய வேடிக்கை, ஃபோனில் பண்ண உடனே அளவு நல்லா இருக்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய போகுது, யார் எவருன்னு சொல்லவே இல்லை. திருப்பி கேட்டால் நீங்கள் யாருங்க, பேசுகிறவங்க தானே பேரை சொல்லணும், வீட்டில் தட்டுற மாதிரி, என்னவே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய செய்தியாக என்ன செய்யுது பார்க்குது. நீங்கள் யாரும் எவரும் சொன்னால் தானே தெரியும். ஏன்னா இல்முல் கைபா இருக்குது, மறைவான ஞானமாக இருக்குது. ஏன்னா நபிமார்களாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, வஹி வர்றதுக்கு என்ன வந்திருக்கான்ட்டு ஜிப்ரீல் வந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. இதே பாணியில் என்ன செய்கிறது, பேசுறது. அப்துல் கார் பேசுகிறேன், அப்துல் ரஹ்மான் பேசுகிறேன்னு சொன்னால் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்லை எதில் இருக்கவங்களும். அதான் பண்பாடும் கூட, அதான் முறையும் கூட. ஆனால் இப்படிப்பட்டதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செய்தியை பல்வேறு ஹதீஸின் வழியாக நம்மளால் உணர முடிகிறது. எனவே இந்த இஸ்லாமியுடைய கலாச்சாரத்தை நம்ம உணர்ந்து வல்ல ரப்புல் ஆலமீன் இடத்தில் பெரும் நன்மையை கிடைக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய பண்பாட்டை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்க வேண்டும், அந்நியவுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் இடத்தில் நாளைக்கு நன்மதிப்பு கிடைக்காது என்ற செய்தியையும் கூட பார்த்துட்டு வர வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் இதை வைத்துத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அபூதர் கிஃபாரி உடைய பாடம். ஆரம்பத்தில் சொன்னேன் குத்பாவுடைய உரையில் இதை சொல்லி முடிச்சுக்கிடுவோம். அபூதர் கிஃபாரி அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொன்னால், ஒரு நபி விட்டதா என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வானத்திலிருந்து செய்தி வரதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் நல்லவராக இருந்தால், வல்லவராக இருந்தால், சரியானவராக இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் சொல்கிறது என்று அபூதர் சொல்லி காட்டி தன்னுடைய சகோதரனை எடுத்து வாகனத்தை எடுத்து செல்லுங்கள், அவரை பற்றி விசாரித்து விட்டு வாருங்கள் என்று அபூதர் கிஃபாரி அவர்கள் அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது அபூதர் கிஃபாரி இவரை பற்றி, இவங்களை ரசூலுல்லாஹ் பற்றி நல்லா ஆராய்ஞ்சி, இஸ்லாத்துக்கு வரலை, அவருடைய சகோதரர் ஆராய்ஞ்சி பார்க்குறாங்க, உண்மையான நபிதானா, வானத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொல்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர் இருப்பார் என்று பார்க்குறாங்க, நல்லா ஆராய்ந்து பார்க்குறாங்க. திரும்ப வீட்டில் பதில் சொல்கிறாங்க, ரஐதுஹு, அபூதர் அவர்களே, என் சகோதரர் அவர்களே, யஅமுரு பி மகாரிமில் அஹ்லாக், யஅமுரு பி மகாரிமில் அஹ்லாக், அவரிடத்தில் நற்குணத்தை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. இதை வச்சு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சகோதரர்களே, இஸ்லாம் நம்முடைய கொள்கையை சேர வேண்டும் சொன்னால், கொள்கைன்னு சொன்னால் அதிமுக இல்லை, குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வர வேண்டும் சொன்னால் நம்முடைய பிரச்சாரம் மட்டும் எடுபடாது,
நம்முடைய கொள்கைகள், நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய பண்பாடுகள் எல்லாமே நமக்கு வளர்ந்திருக்க வேண்டும். அதை வைத்துத்தான் மக்கள் சாரசாரையாக நம்மளை சேர்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னமா புஇஸ்து, நான் நபியா அனுப்பப்பட்டதெல்லாம் லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், சங்கையான குணத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டிய, நல்ல கலாச்சாரத்தை வளர்க்குவதற்காக வேண்டிய நான் அனுப்பப்பட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வல்ல ரஹ்மான் நாம் யாவரையும் ஆக்கிடுவான் என கூறி முதல்வரை நிறைவு செய்ய வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்வது குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமாகவும் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். நேரத்தின் அருமையை கருதி சுருக்கமாக ஒரு செய்தியை மட்டும் முடித்துக் கொள்வோம். இன்றைக்கு கலாச்சாரம் மோசம் பல்வேறு கட்டத்தில் சொல்லி நொந்து போனது. அதாவது பல்வேறு கட்டத்தில் சொல்லி அது மக்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, நீங்கள் அவங்க மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஜானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள், மூலமாக பின்பற்றுவீர்கள், கடைசியில் அவனை ஏதாவது பொந்துக்குள்ளே விழுந்து சாவணும்னு நினச்சா, அதில் உள்ளே போகணும்னு நினச்சா அதே மாதிரி நீங்களும் உள்ளே போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது யூத கிறிஸ்துவரை பின்பற்றின்னு சொன்னாங்க. எல்லா விஷயத்திலும் பின்பற்றுறோம், ஆடையிலையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்பற்றுறோம். புகாரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார், நபி அல்லவா வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பெண்கள் ஆண்கள் மாறி ஆடை அணிவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சபித்திருக்கிறான். பெருமானாரை சாபமிட்டாங்க. பெண்கள் ஆண்கள் மாதிரி உடையாடு. இன்னைக்கு பாருங்க, ஆண்கள் பொம்பளை மாதிரி போகிறாங்க. எப்படின்னா பொம்பளை மாதிரி போகிறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் பொம்பளை அணியன் அந்த மாதிரி ஆண்கள் அணிஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான். அது உண்மை ரைட் வர இருக்கிறது. ஃபேண்டை போட்டுக்காராரு, அதுக்கு பிறகு உள்ளாடை, அதுக்கு பிறகு பனியனு, அதுக்கு பிறகு சட்டை, அதுக்கு பிறகு கோட்டு, அதுக்கு பிறகு டை, எதுவுமே எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் பெண்களுக்கு சும்மா இந்த 1.5 மணத்தில் அதை மீதே மட்டும் மறைச்சா போதும் என்ற அளவுக்கு தான் நாகரிகம். இவர் பெரிய ஆஃபீஸராக இருப்பார், இவருக்கு பின்னால் செக்ரட்டரி இருக்கிறது அறப்பாவாடை காப்பாவாடை அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம்களும் சேர்ந்துருக்கும். முஸ்லீம்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னால் அதுக்கும் சொல்லலாம். ஆனால் இவர் இப்படி நடக்கிறாரு. பக்கத்தில் உள்ள செக்ரட்டரி அந்த அறகுறை நிர்வாணமாக தான் ஆஃபீஸ் அலங்கரிக்க வேண்டிய சூழ்நிலை. இது ஷைத்தான் சொல்லி கொடுத்தான். ஷைத்தானோட சேர்ந்து முஸ்லீம்களாகிய நாமும் இந்த பாதையை போயிட்டுருக்கோம். நம்ம மனைவி நம்ம மக்களும் போகிறாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரிலாம் போகலையே, இது கற்பனை கதை, இது மெய்ப்பாக பேசுறீங்க, ஓகே. இந்த மாதிரி போகலை. டைட்டாக புர்காவையும் டைட்டாக போட்டுட்டு, அதாவது அந்நியவர்களை சுண்டி இழுத்து அவங்களுக்கு சபலத்தை உண்டாக்கி, என்னதாங்க மனைவி இருக்கட்டுமங்க, மனிதனுடைய இயல்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுன்னா, இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, 24 ஹவர்ஸ் நஃப்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? தீமையை தான் யாவும். இல்லா மா ரஹிம ரப்பி, ரப்பு அருள் புரிந்தாலே தவிர. அதில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சாங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொல்கிறாங்க. அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நபிக்கு இந்த மாதிரி விஷயம். அப்போ இந்த மாதிரி எல்லோரும் நம்மளோட தொழுகக்கூடிய மக்கள், நம்மளோட பயான் கேட்கக்கூடிய மக்கள் ரொம்ப டைட்டாக போட்டுக்கிட்டு அப்படி தான் போகணும், அப்படி தான் வேலை கிடைக்குன்னு நினச்சி போய்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய செயலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் சிலர்கள் ஃபேண்டு இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆண்களுடைய ஆடையை பெண்கள் கொடுத்தா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க. சாபம் உண்டாட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டும், ரசூலுடைய சாபம் கிடைக்கிறது. ஃபேண்டை போட்டுக்கிட்டு இருக்காம போட்டுக்கிட்டு, அதே மாதிரி இன்னும் சிலவங்க பனியன் கிளாத் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு பனியனையும் போட்டுக்கிட்டு எப்படியோ போகக்கூடிய காட்சியை முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்துக்குரியதாக சபித்ததாக பார்க்குறோம். இந்த கலாச்சாரம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கலாச்சாரம் அல்ல. இந்த கலாச்சாரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய கலாச்சாரம் அல்ல. இந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மக்களை என்ன செஞ்சுட்டு வரோம், செய்யக்கூடிய பெண்களையும் நம்ம என்ன செய்யறோம் பார்த்துட்டு வரோம். இப்படி செய்தால் ரசூலுடைய சாபம் கிடைத்தால் நாளை நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா, ரசூலுடைய பரிந்துரை கிடைக்குமா, ரசூலோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பார்க்க முடியும். நம்ம என்னதான் அமல் செஞ்சிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சபிப்புக்கு ஆளானது பிறகு நமக்கு என்ன மோட்சம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேணும். 3 வகையாக இருக்குது. அறகுறையாகவும் போட்டு பேர் தாங்கி முஸ்லீம்கள் பெண்கள் போய் கொண்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஆண்கள் போட வேண்டும். இதை நான் இந்த பட்டணை திறந்துட்டேன்னு சொன்னேன்னா இந்த நாடு என்ன சொல்லணும்னா ஐபா இருக்கானே இந்த பட்டணம், ஒரு மேல் பட்டணம் விடுது. ஐபுனா என்னது? ஆள் சரியில்லை, குறை, ரொம்பவும் நாகரிகம் தெரியாத இருக்காங்க. ஆனால் இது பெண்கள் செய்ய வேண்டும்.
அவங்க சம உரிமைன்னு சொல்லிட்டு நான் பணியில் இல்லாமல் வீட்டில் உட்கார முடியும், நீங்கள் பெண்கள்லாம் உட்கார முடியுமா? ஆனால் இஸ்லாம் அதை கண்டிக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு சில அம்சங்கள் இருக்கிறது, அதை பாதுகாத்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளோதான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாங்க தான் புர்காவை அப்படி டைட்டாக போட்டு இதை குறையாலாம் இல்லைங்க, ரசூலுடைய பார்வையில் பார்க்கணும். இதை போய் இங்கே இருந்து ஜும்மாவில் பேசலாம் நினைக்காதீங்க. இதனால் எந்த அளவுக்கு ஆளாக்கப்படுறோம், அவங்களும் பாதுகாக்கப்பட்டாலும் ஆண்கள் என்ன செய்யப்படுறாங்க, பல தவறுகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இது யார்? பெண்கள் தான் அதிகமாக எனக்கு இருந்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் இப்படி கற்றுத்தரல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த அந்த சஹாபிய பெண்மணிகள் ஒழுக்கமானவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களை நல்ல முறையில் என்ன செய்யணும், ட்ரெஸ் அணிஞ்சு கொள்ளணும். இங்கேயும் பார்க்குறோம் கலாச்சாரம் சொல்லி, அதாவது தொப்புள் டு முட்டு வரைக்கும் தொழுகையில் மறைக்கணும், 2 தோல் புஜத்தை மறைக்கணும், இப்படி இல்லாட்டா தொழுவக்கூடாது. சுஜூதுக்கு போனோன்னா எது மறைக்கணுமோ அந்த பின்பகுதி பித்தட்டு தெரியக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது ஸ்டைலு. ஆனால் தொழுகைக்கு போகும்போது தான் இப்படி வர்றாரு. ஆஃபீஸுக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரிலாம் செய்கிறார். ஒரு பேண்டை போட்டுமா, சாக்கு பேண்டு மாதிரி இருக்கா, அந்த பேண்டு அது ஸ்டைலு, அது பெரிய சாக்காக இருக்குது, காற்றே போகாது. அதான் ஜீன்ஸுன்னு போட்டு அதை போட்ட பிறகு உள்ளாடையை போட்ட பிறகு சட்டையை போட்ட திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா வேதனை போட்டு எல்லாம் டைலாம் போட்டால் ஒன்றும் தெரியாது. ரஹ்மானை சந்திக்கும் போது தான் அலங்கோலமாக சந்திக்கணும் இல்லாமல் இதான் ஸ்டைல் தொழுகை பாத்தியில் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு உள்ள தொழுகை 0ல கொண்டு அல்லாஹ் எழுதிருவான். இந்த கலாச்சாரம்லாம் மோசமான கலாச்சாரம், மேலே நாடு என்று ஷைத்தான் வர்ணிக்கக்கூடிய கலாச்சாரம், இஸ்லாத்தை கெடுப்பதற்காக வேண்டி அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாவதற்காக வேண்டி தந்த கலாச்சாரம். வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூல் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ, சஹாபிய பெண்மணி எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அப்படிப்பட்ட புனிதமான கலாச்சாரத்தை பின்பற்றி இருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.